கொங்கு இளைஞர் பேரவையின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள். சார் வணக்கம். ஓபிஎஸ் தரப்பு இரட்டை இலை சின்னம், கொடி, லெட்டர் பேட் உள்ளிட்டவற்றை எதையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க இந்த தீர்ப்பை? ஏற்கனவே தொடர்ந்து அண்ணன் ஓபிஎஸ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முதன்மையான நிலையில புரட்சி தலைவர் அம்மா காலத்துல இரண்டாவது நிலையில இருந்த அண்ணன் சில நெருக்கடிகள்ல இப்ப அந்த பொறுப்புல இருந்து எடப்பாடியினுடைய பெரும்பான்மை பொதுக்குழு அடிப்படையில வெளியேற்றப்பட்டதிலிருந்து தொடர்ந்து தன்னுடைய சட்டபூர்வமான தன்னுடைய உரிமையை கட்சியில் தனக்கு இருக்கிற உரிமையை பயன்படுத்துவதற்கு அவர் தொடர்ந்து நீதிமன்றங்களை நாடினார். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா நீதிமன்றங்கள்ல பெரும்பான்மை அடிப்படையில் எடப்பாடிக்கு, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் பெரும்பான்மை அடிப்படையில நீதிமன்றம் தொடர்ந்து எடப்பாடிக்கு சாதகமாகவும் தீர்மானத்தை ஏற்றுக்கிட்டு பொதுக்குழுவில் இவரை நீக்கியது செல்லும்னு, அதே மாதிரி நீக்கப்பட்ட ஒருவர் கட்சியினுடைய சின்னத்தையோ கொடியோ அந்த அடையாளங்களை வடிவங்களை பயன்படுத்தக்கூடாதுங்கிற அந்த தடையும் ஏற்கனவே எடப்பாடி பெற்றிருந்தார். அந்த தடை எதிர்த்து தான் அண்ணன் ஓபிஎஸ் இப்ப நீதிமன்றத்தை அணுகியிருந்தாரு. நீதிமன்றம் மீண்டும் அது தடை விதிப்பதற்கு, அதாவது பயன்படுத்துவதற்கு தடைங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கிற செய்தி உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய செய்தி தான். இருந்தாலும் அண்ணன் இதை மறுபடியும் இப்ப நம்ம அதை டெல்லி உச்ச நீதிமன்றத்திற்கு அது மேல்முறையீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகணும். தேர்தல் நெருங்கி வர்ற நேரம் பரபரப்பா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த தீர்வு தான். ஒரு கால இதுல ஏதாவது அண்ணன் ஓபிஎஸ் ஒரு நிவாரணம் கிடைக்கும். இடைக்கால தீர்ப்பு நம்ம ஏற்கனவே ஓபிஎஸ் ஐயாவோட மூத்த வழக்கறிஞர் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் எனக்கு அந்த சிவில் சூட், அதாவது அதனுடைய மூல வழக்கில் தீர்ப்பு வருகிற வரை இந்த சின்னம், கொடியில் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க கூடாது, பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும்ங்கிறது தான் ஒரு ஒரு பிரேயர் அவருடைய ஓபிஎஸ் நியாயமான கோரிக்கை. ஆனா அந்த கோரிக்கையும் இப்ப நாம சென்னை உயர்நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, வருத்தத்துக்கு. இருந்தாலும் நம்ம நீதிக்கு தலைவணங்கி மேல்முறையீட்டுக்கு அண்ணன் ஓபிஎஸ் முயற்சிப்பார். அதே மாதிரி இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் இந்த வந்திருக்கிற தீர்ப்பு 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணன் ஓபிஎஸ் பாஜகவோடு அணியில் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில அண்ணன் ஓபிஎஸ்க்கு ஏற்பட்டிருக்கிற இந்த இழப்பு, அநீதி, இதன் மூலமா அதிமுக தொண்டர்களுக்கு மத்தியிலையும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலையும் அண்ணன் ஓபிஎஸ்க்கு ஒரு அனுதாபம், அவர் மேல ஒரு பரிவு வந்தோம்னா, அதனால மக்கள் மத்தியில இது ஒரு ஓபிஎஸ் ஆதரவா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் கருதுறேன். மிக்க நன்றி திரு தனியரசு. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.